இப்படி நம்மாழ்வார் ஷடம் என்னும் வாயுவை அழித்தவர். அதே போன்று தான் இந்த மகரிஷியும் ஷடமரிஷனர் என்று போற்றப்படுகின்றார். இவரிடத்திலும் இவருடைய தபோ வலிமையினாலே அந்த ஷடம் முதலான வாயுக்கள் ஒருவிதமான பிரதிபந்தகத்தையும் செய்ய முடியவில்லை. அதாவது இவரிடத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை அவைகளால் காண்பிக்க முடியவில்லை. இதில் பல மகரிஷிகள் உண்டு. அதாவது பிரம்மநந்தி என்னும் ஒரு மகாத்மா எழுந்தருளியிருந்தார். பிரம்மநந்தி என்பதாக அவருக்கு பெயர். அவருடைய சரித்திரம் அதிசயிதமானது, அபூர்வமானது. இதுபோன்று எத்தனையோ பாகவதத்தவருடைய குலங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அதில் ஷடமரிஷனுடைய குலம் சிரேஷ்ட குலம், உயர்ந்த குலம். சிரேஷ்ட குலம், உயர்ந்த குலம் என்பது பெயர். அந்த சிரேஷ்ட குலம் என்பது மருவி 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 சிரேஷ்ட என்னும் பதத்தை தமிழில் நாம் சொல்லும் பொழுது சொட்டை என்று ஆகிவிட்டது. சொட்டை குலம் என்பதாக அதற்கு பெயர் ஏற்பட்டது. அந்த சொட்டை குலத்தில்தான் ஈஸ்வரமுனிகள் என்னும் தபோதனர் விளங்கி வந்தார். அந்த ஈஸ்வரமுனிகள் என்னும் தபோதனருக்கு திருக்குமாரராக ரங்கநாதன் என்று பெயர் பூண்டவரான இந்த மகாத்மா அவருடைய அவதாரம் ஏற்பட்டது. காளிதாச மகாகவி ஆஜன்ம சுத்தானாம் என்று ரகுவம்சத்தை வர்ணிக்கும் பொழுது கூறுவார். ஆஜன்ம சுத்தானாம் என்றால் பிறவி முதற்கொண்டு பரிசுத்தமானவர்கள் என்பது பொருள். ஒரு சிலருக்கு அவர்களுடைய அந்த புனிதத்தன்மை, பரிசுத்தம் என்பது நடுவில் ஏற்பட்டதாக இருக்கும். அதிலும் குறைவு இல்லை. ஆனால் உண்மையிலேயே பிறந்தது முதற்கொண்டு பரிசுத்தமான குலத்தில் பிறந்திருந்தால் அது எவ்வளவு மேன்மையை அளிக்கக்கூடியது. குலமோ சிரேஷ்ட குலம். அதன் பெருமையே அந்த குலத்தின் பெயரை சொல்லும் பொழுதே இது சிரேஷ்ட குலம், உயர்ந்த குலம், உயர்குடி என்று கொண்டாடுகிறோம். அடுத்து அந்த குலத்தில் பல மகனீயர்கள், பல மகாத்மாக்கள் யோகத்தினாலே பகவானை சாட்சாத்கரித்திருக்கிறார்கள். யோகம் என்பது பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தை குறித்த விளக்கத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்க போகிறோம். அந்த பக்தி யோகத்தினாலே பகவத் சாட்சாத்காரம், பகவானை நேரடியாக தரிசித்திருக்கிறார்கள். அதில் தற்பொழுது ஈஸ்வர முனிகள் என்னும் மகனீயர். அந்த ஈஸ்வர முனிகளுக்கு தன் குலத்திற்கு தக்கபடியாக, தன்னுடைய ஞானத்திற்கும் வைராக்கியத்திற்கும் அனுஷ்டானத்திற்கும் தக்கபடியாக ஒரு திருக்குமாரன் பிறந்திருக்கிறார். அந்த திருக்குமாரருக்கு ரங்கநாதன் என்று பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருநாமத்தை இந்த சுவாமி வைத்தார். அந்த ரங்கநாதன் தான் நம்மாழ்வாருக்கு பிரிய சிஷ்யராக நம்மாழ்வாரிடமிருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை பெற்றார். மறைந்து கிடந்த மாநிதியாம் 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அளித்த நாதமுனி கடலை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். காட்டுமன்னார் கோவில் என்னும் வீரநாராயணபுரத்திலிருந்து. ஸ்ரீ ராமானுஜ வைபவம் இந்நிகழ்ச்சியை